வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தங்கராஜ் சுரேஷை வச்சு ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பியும் விட்டான். நம்ம சுரேஷ அடி வாங்கிட்டு வெளியவும் வந்துட்டான்னு வைங்க. அதுக்கப்புறமும் நம்ம தங்கராஜ் கொஞ்சம் அட்வைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண மாட்டல, நீ ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கான். நம்ம சுரேஷும் போதுமாமா இதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம தங்கராஜ் அதை பத்தியே பேசிட்டே இருக்காருங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க டைம்ல கரெக்டா நம்ம பாக்யராஜ் சுரேஷ்க்கு கால் பண்றாங்க. நம்ம சுரேஷும் போன் எடுத்து சொல்லுனேன்னு சொல்ல, என்னடா மண்டையில அடிபட்டுருச்சான், மதிய தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறான். நம்ம சுரேஷ் ஆல்ரெடி காண்டில இருக்கான். இதுல இதை கேட்டா சும்மாவா இருப்பான், என்னமோ அது நீ ஏன்னா இதை பத்தி எல்லாம் கேக்குற, போனை வை, நீ வேற கடுப்பேத்திட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். போனை வச்ச கையோட நம்ம தங்கராஜ் கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றான். அதுக்குள்ளே அப்படியே அங்க விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்ல, நம்ம தங்கராஜ் வேற யார் சொல்லியிருப்பா, உங்க அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கையா இந்த மாதிரி வேலை பாக்குது அப்படின்னு சொல்ல, இப்ப பாரு நான் கூப்பிட்டு கேக்குறேன், அவ எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தங்கராஜும் ரேவதியை கூப்பிட்டு, நீ தானே சொன்ன காலையில இந்த ஒரு விஷயத்த பேசுறதுதான் உனக்கு வேலையாங்கிற மாதிரி கேட்க, நம்ம ரேவதி இல்லவே இல்லைங்கிற மாதிரி நடிக்கிறான். அதுக்கப்புறம் துருவி ஒரு 2 வாட்டி கேட்க, நம்ம ரேவதி இல்ல நான் அன்னிக்கிட்டதான் சொன்னேன், அண்ணி அண்ணாட்ட சொல்லியிருப்பாங்க, அண்ணா கால் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்றான். சரி போன்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் இன்னும் கொஞ்சம் அட்வைஸா கொட்டிட்டு இருக்கான் நம்ம சுரேஷுக்கு. இது பத்தாததுக்கு தங்கராஜோட அம்மா வேற சுரேஷை பார்த்து பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. மண்டையில அடிபட்டுருச்சு, ஸ்கேன் இருக்குல்லன்னா மண்டை குழம்பிரும் போடாங்கிற மாதிரி. இதையெல்லாம் கேட்டு நம்ம சுரேஷ் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அழகுமதி காலேஜுக்கு ரெடி ஆகி கீழே இறங்கி வராங்க. நம்ம ரேவதி அழகுமதி கிட்ட பேச மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரேவதி காமா நார்மலா அவங்கள்ட்ட பேசினாங்க. இதை பார்த்த மதிக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அப்புறம் டிஃபன்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரேவதி கிட்ட பேசிட்டு அவளும் காலேஜுக்கு கிளம்பிட்டான். கிளம்பி போற டைம்ல தான் கரெக்டா நம்ம தங்கராஜ் பார்த்துட்டு சுரேஷ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ காலேஜுக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறனாலதான் இவ உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, பொண்ணுங்களெல்லாம் அடக்கிதான் வைக்கணும், அதனால அவ வேலைக்கு முதல்ல நான் பேட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மலர் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. பின்னர் நம்ம பாக்யராஜும் வரான். வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு பாக்யராஜ் கிட்ட கேக்குறான், நீ எதுக்கு சுரேஷுக்கு கால் பண்ணி கேட்ட, ரேவதி சொன்னதை நீ ஒரு நேரடியா போய் கேட்கணுமா, நீ என்கிட்ட கேட்ட நான் உங்ககிட்ட சொன்னேன், அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அவனுக்கு கூப்பிட்டு கேட்கறதுனால இப்ப அவளுக்கு தானே பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது நடக்க பாக்யராஜ் வரும். அப்ப பாக்யராஜ் கூப்பிட்டு எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்றாங்க. சரிப்பான்னு பேசும்போது அவங்க அம்மாவை வந்துட்டு அடுத்த மாசம் அப்பாவுக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ பாக்யராஜ், வீட்டுல நடக்கிற விஷயமே எனக்கு பிடிக்கல, வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் என்னோட உடம்ப பாதிக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம மதியை பத்தி பேசுறாங்க. அப்புறம் நம்ம பாக்யராஜ சுரேஷ போய் கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விடுறாங்க. இதை கேட்ட நம்ம மலரு அவளும் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, பாப்பாவோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, நானும் போயிட்டு வந்துடுறேன் மாமான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்க அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பாக்யராஜும் மலரும் சேர்ந்து நம்ம தங்கராஜ் வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.